எடப்பாடிக்கு என்னதான் ஆச்சு? எதுவும் மாறலையே மும்பை இந்தியன்ஸ், பிளே ஆஃப்ஸே தாண்டலையே மும்பை இந்தியன்ஸ். இவங்க மும்பை இந்தியன்ஸ் ஆயிட்டாங்க, டன் ஃபேமிலி ஆயிட்டாங்க ஒரேடியா. என்ன ஆட்டம்டா ஆடினீங்க அப்படின்னு கேட்பாரு ரஜினிகாந்த். அந்த மாதிரி தான் 2023 நினைக்கிறேன். இல்ல ஆக்சுவலி ரோஹித் சர்மா நல்லா தான் பண்ணாரு. ஹி ஆக்சுவலி ஒரு ஒண்ணுமே இல்லாத ஒரு மும்பை இந்தியன்ஸ் டீமை பிளே ஆஃப் வரைக்கும் தூக்கிட்டு வந்தாரு. ஆகாஷ் மத்வால்லாம் அதான் பிரேக் த்ரூ சீசன் நல்லா பண்ணாரு. சரி, ஹி ஹேட் சம் ரெஸ்பெக்ட் வித் த ஃபேன்ஸ். ஆனா அவங்களுக்கு அந்த ஹங்கர் இல்ல. ஐயோ நாங்க ஜெயிச்சே ஆகணும், நாங்க எப்படியா ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, ஒரு டெஸ்பரேட் மூவ்ல அந்த சீசனுக்கு சூப்பர் ஸ்டாரா இருந்தது கேமரன் கிரீன். அவரை கொடுத்தே ஆனும், வெளில விட்டே ஆனும், சோ தட் தே கேன் பிரிங் பேக் தேர் ஹோம் பாய் ஹர்திக் பாண்டியா. எதுக்கு வந்தாரு எனக்கு இப்போ வரைக்கும் சீரியஸா புரியல. 2021 and 2 and 3ல பயங்கரமா ஆடினாரு குஜராத்துக்கு. ஒரு ஃபைனல்ஸ், ஒரு கப்பு, இதுக்கு மேல. அண்ட் அவரும் நம்பர் 4ல ஆடினாரு, பவர் பிளேல போட ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் தான் அவரே திருப்பி இந்தியா டீமுக்குள்ள வந்து பர்மனண்டா வர ஆரம்பிச்சாரு, இஃப் எவ்ரி ஒன் நோட்டிஸ்ட். அப்படி ஒரு ஃபார்ம்ல இருக்கும்போது எப்படி குஜராத் விடுறாங்கன்னு எனக்கு தெரியல. பட் மும்பை சம்ஹவ் காட் தேர் வே த்ரூ இன் ஹர்திக் பாண்டியா. வந்துட்டு அது தெரியல, என்ன வேணா இருக்கலாம். வந்துட்டு எனக்கு அப்ப என்ன யோசிச்சேன், இதெல்லாம் வந்து வருத்தமா இருக்காதாப்பா? எவ்வளவு பிளேயர்ஸ் இருக்காங்க, சூரியகுமார் யாதவ் இருக்காரு, பூம்ரா இருக்காரு, அவங்களுக்கு எல்லாம் வருத்தமா இருக்காதா? ரோஹித் சர்மாவே இருக்காரு, அவங்களுக்கு வருத்தமா இருக்காதா? இல்ல ஒரேடியா நீங்க மூவிங் ஆனா வேற ஏதாவது ஃபியூச்சர் ஸ்டார் யாருக்கா திலக் வர்மா மாதிரி கொடுக்கலாமே, அவங்களுக்கு எல்லாம் வருத்தமா இருக்காதான்னு எனக்கே தோணுச்சு. ஸ்கை வந்து T20 கேப்டன் கேட்ட ஹார்திக் பாண்டியா ஃபிட்னஸ் ஒரு மேட்ச் கூட மிஸ் பண்ணல ஹார்திக் பாண்டியா. அதுல இருந்து அந்த ஃபிட்னஸ் ரீசன் சொன்னதுல இருந்து நல்லா ஆடி இருக்காரு. போதாததுக்கு திலக் வர்மா இந்தியா கேப்டன். சோ மும்பை இந்தியன்ஸ்னாலே, அதாவது இந்தியன் கிரிக்கெட் டீமோட லைனப் மும்பை இந்தியன் கிரிக்கெட் டீமோட லைனப்பா மாத்தணும்னு என்னைக்கு அவங்க யோசிச்சு, என்னைக்கு அந்த வெற்றி பசி வெற்றி வெறியா மாறிச்சோ, அன்னில இருந்தே அவங்க தோக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தோணுது எனக்கு. தே ஸ்டார்டட் ஓவர் டூயிங் திங்ஸ்.